செய்தியை பார்த்து வருகிறோம். கனகசபை மீது தரிசனம் குறித்தான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 6 கால பூஜை நேரம் தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த உத்தரவு குறித்தான விரிவான விவரங்கள். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆண் திருமஞ்சன விழாவின் பொழுது கனகசபையின் மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி கோரி சம்பந்தமூர்த்தி ராமன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார், நீதிபதி பி பாலாஜி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைகளோடு அப்பொழுது முதல் தீட்சிதர்கள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்த தடையும் இல்லை எனவும் 6 கால பூஜை நேரத்தில் மட்டும் பக்தர்கள் கனகசபையில் அனுமதிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கிறது. அறநிலையத்துறை தரப்பில் கனகசபை மீது இன்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும், ஆனால் விழா காலங்களில் பக்தர்களை கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதிப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டுகிறது. தீட்சிதர்கள் தரப்பு பதில் மனுவை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 6 கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது தரிசனம் செய்வதை தடுக்க கூடாது என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.